காலபுருஷ தத்துவத்தினுடைய அடிப்படையில நெருப்பு ராசி சொல்லக்கூடிய மேசம், சிம்மம், தனுர் ராசிகளில் இந்த புதன் பகவான் ஒரு ஜாதகத்தில் அமரக்கூடாது. காற்று ராசின்னு சொல்லக்கூடிய மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசிகளிலுமே இந்த புதன் பகவான் அமரக்கூடாது. அப்படி அமர்ந்தால் நீங்க எந்த ஏழு இலக்கணம் சென்றாலும் இந்த இடங்களில் அமர்ந்தால் அந்த ஜாதகருக்கு குறிப்பிட்ட காலங்கள்ல ஒரு 4.5 ஆண்டுகள் அந்த ஜாதகர் அனுபவிக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம். இந்த பதிவுக்கு போகும் முன்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். புதன் பகவான் நெருப்பு ராசி, காற்று ராசிகள் இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனைகள், பாதிப்புகள் அந்த ஜாதகர் சந்திப்பார். கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு சம்பந்தமான விஷயங்கள், வீரிய பிரச்சனை, முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல தடைகள் இருக்கிறது, படிப்புல தடைகள் இருக்கிறது, வருமானத்தில் தடைகள் இருக்கிறது, தந்தைக்கும் மகனுக்குமான உறவுல கருத்து வேறுபாடு வரக்கூடிய அமைப்புகள், குழந்தை பாக்கியத்துல தடைகள், குழந்தைகளால் ஒரு அழுத்தமான ஒரு சூழ்நிலையும், குலதெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்களால ஒரு அழுத்தங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாகவும், கணவன் மனைவி உறவுல கருத்து வேறுபாடுகளையும், தாம்பத்திய சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு பிரச்சனைகளையும், கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், ஆணா இருக்கும் பட்சத்தில் விதைப்பை சார்ந்த, பிறப்புறுப்பு சார்ந்த பகுதிகளில் நோய்வாய்ப்படுறது, ஆபரேஷன் பண்ணுவது, கடன், நோய், வம்பு வழக்குகளை சந்திப்பது, அடிவய சம்பந்தமான பாதிப்புகளை சந்திப்பது, இடமாற்றம் ஏற்படுவது, வீட்டிற்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை, தாயாருக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவது, பூர்வீகத்திலிருந்து வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலங்கள் விரயங்கள், அலைச்சலை சந்திக்கக்கூடிய அமைப்புகள், வெளிநாட்டு வாழ்க்கையில் பாதிப்புகள், தூக்க பிரச்சனை, சொந்த தொழில் பண்றாங்க அப்படின்னு சொன்னா வருமானத்தில் தடை, சொந்த தொழில கடன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், வயதான முதியோர்கள் இருக்காங்கன்னா மூட்டுல பாதிப்புகள், இதய சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்புகள், மார்பு சார்ந்த இடங்கள்ல இதயம் சார்ந்த விஷயங்கள்ல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாகவும், அடிவயிறு சார்ந்த பாதிப்புகளையும், உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள், உடல் சார்ந்த பகுதிகளில் பாதிப்பை ஏற்படுத்தும், கிட்னி சம்பந்தப்பட்ட பிறப்புறுப்பு சார்ந்த பகுதிகளில் பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும், மனம் சார்ந்த அழுத்தம், பூர்வீகம் சார்ந்த அழுத்தங்கள், குழந்தை பாக்கியத்துல தடை தாமதங்கள் ஏற்படும், கால் பாதம் சொல்லக்கூடிய இடங்கள்ல நரவு சம்பந்தமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அந்த ஜாதகருக்கு அந்த குறிப்பிட்ட காலங்கள் ஏற்படுமா அப்படின்னா நிச்சயமாக ஏற்படும். நீர் ராசி, நிலராசின்னு சொல்லக்கூடிய ரிஷபம், கடகம், விருட்சகம், மீன ராசிகள் செல்லும் போதும் சரி, நிலராசின்னு சொல்லக்கூடிய ரிஷபம், கன்னி, மகர ஏற்பு லக்னங்கள் செல்லும் போது இந்த ஜாதகர்களுக்கு நிச்சயமாக இத்தகைய விளைவுகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். எந்த ஏற்பு லக்னம் சென்றாலும் இந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். நன்றி, வணக்கம்.